விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு வராரு. அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவ்வளவு சாதாரண குற்றச்சாட்டுகள் கிடையாது. மிக வலுவான திமுக அரசினுடைய எதேச்சதிகார போக்கினை வெளிப்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய சுயமரியாதையை தன்மானத்தை இழந்து கொண்டு போய் தங்களுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் கொண்டு போய் திமுகவினுடைய காலடியில் அடகு வைத்து விட்டார்கள் என்பதற்கான குற்றச்சாட்டுகளாக அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவ்வளவு சாதாரண குற்றச்சாட்டுகள் அல்ல. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் வராரு. அவருக்கு ஏதாவது தவறு இருந்தாக்க திமுக அரசுல ஏதேனும் தவறுகள் இருந்தால் தொடர்ச்சியா அவர் கேட்டுக்கிட்டு தான் வராரு. அவர் எப்ப வெடிச்சு பூம் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த சாத்தனூர் அணை திறக்கப்பட்ட போது 5 மாவட்ட மக்கள் அங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொதித்து எழறாரு. ஏன்னாக்க பெரும்பான்மையான சமூகமாக வன்னியர் சமூகம் இந்த 5 மாவட்டங்களிலும் வசித்து வருது. அது மட்டும் கிடையாது, இந்த 5 மாவட்டங்களிலும் பெரும்பான்மை வேளாண் குடிகளாக வேளாண்மை தொழிலையே முதன்மை தொழிலாக கொண்டிருப்பவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய ஆடுகள் மாடுகள் பயிர்கள் அத்தனையும் மூழ்கி போயிடுச்சு. விவசாயத்துக்கு வைத்திருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அந்த மக்கள். பல இடங்கள்ல உடைமைகள் இழந்துட்டாங்க. வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது. தண்ணீர் வயலுக்குள்ள பூந்திருக்கு, வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு. உடைமைகளை இழந்து கதறி போய் நிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இன்றைக்கு கூட செஞ்சில அறிவிச்ச 2000 ரூபாய் கூட இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சில சாலை மறியல்ல அந்த மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வன்னியர் சமூகமாக இருக்கிறது இந்த 5 மாவட்டங்கள்லயுமே. அப்போ அண்ணன் வேல்முருகன் போகிற இடங்கள் எல்லாம் எல்லாரும் அண்ணன் வேல்முருகன் கேட்கறாங்க. மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க, ஏங்க உங்களை நம்பிதாங்க நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், ஏன்னா உங்களை நம்பிதானே நாங்க ஓட்டு போட்டோம், என்ன அறிவிச்ச 2000 ரூபாய்க்கும் கொடுக்கலையேனே அப்படின்னு ஒவ்வொருவரும் குறை சொல்ல ஆரம்பிச்சு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச உடனே அண்ணன் வேல்முருகன் அவருக்கு பொறுக்க முடியல. ஏன்னா அவரு குறைந்தபட்சம் 10,000 ரூபாயாவது எங்களுக்கு நிவாரண உதவி தாங்கன்னு அண்ணன் வேல்முருகன் கேட்டாரு. ஆனா சென்னையில இருக்கிறவனுங்களாம் 6000, கிராமத்துல 2000 போது சொல்லி அறிவிச்சாங்க. சரி, அறிவிச்ச காசாவது கொடுத்தாங்களானாக்க அதையும் கொடுக்கல. அப்ப அண்ணன் வேல்முருகனை போற இடத்துல மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு. என்னடா இது, நம்ம கேட்டதையும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாவட்டத்திற்கு, கடலூர் மாவட்டத்துக்கு துணை முதல்வர் வராரு, அமைச்சர் பார்வையிட வராரு. ஒரு வார்த்தை கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள்ட்ட தெரிவிக்கல. இந்த மாதிரி அமைச்சர் வந்திருக்காருங்க, துணை முதல்வர் வந்திருக்காருங்க, வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அதுவும் சொல்ல கிடையாது. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை ஓட்டு கேட்கும் போது மட்டும் கையில் அழைத்து கொண்டு ஒவ்வொரு தெருவாக தெரியக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருபோதும் மதிப்பதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் சூழுது. சட்டமன்றத்துக்கு போறாரு. சட்டமன்றத்துல 7 மானிய கோரிக்கை, 58 துறைகள் இருக்கு. 7 மானிய கோரிக்கை, 58 துறைகள் இருக்கு. அப்போ இதுவரை சட்டமன்ற வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான கூத்து நடந்தது கிடையாது. ஏன்னா 4 அல்லது 5, 6 நாட்களாவது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும். ஆனா 2 நாள்ல இந்த குளிர்கால கூட்டத்தொடரை முடிச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த திராவிட முன்னேற்ற அரசு முடிச்சுக்கிச்சு. அப்பதான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கோரிக்கை எழுப்புறாரு. ஏங்க நாங்க தடுப்பணை கட்ட சொல்லி கோரிக்கை கொடுத்தோம், தடுப்பணை அந்த ஷட்டர்லாம் அமைக்க சொன்னோம், ஷட்டர்லாம் பழுது அடைஞ்சிச்சு, தடுப்பணையில் இருக்கக்கூடிய ஷட்டர்லாம், அந்த ஷட்டர்லாம் புதிதாக மாட்டித்தரணும் கோரிக்கை வச்சோம். ஒரு கோரிக்கை கூட நீர்வளத்துறை எங்களுக்கு செய்யல, எங்க தொகுதியில செய்யல அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்றாருனாக்க, 19 நீங்க மட்டும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க, எது செய்யல அதை சொல்லுங்க, நான் இதை நீக்கிறேன் அப்படின்றாரு. அவரும் எதுவுமே செய்யலன்றாரு, நீக்கிறேன் அப்படின்னு. அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லையே. இவரு வேல்முருகன் பேசுறது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லையே. அப்ப இவர் என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தையை நீக்கிறாரு. அப்ப அண்ணன் வேல்முருகனுக்கு அதுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இவர் பேச 7 நிமிஷத்துல பேசி முடியுன்றாரு. எப்படியா, ஒரு வாரம் நடக்க வேண்டிய 10-20 நாள் நடக்க வேண்டிய அந்த குளிர்கால கூட்டத்தொடரை 2 நாள்ல வச்சு 58 துறைகளை பத்தி 2 நாள்ல பேசணும், 2 நாள்ல விவாதிக்கணும் அப்படின்னாக்க ஒரு துறையை விவாதிக்கனாலே ஒரு நாள் முழுக்க வந்துடும். இவங்க 58 துறைகளை ஒரே நாள் 2 நாள்ல விவாதிக்கணும்னா எப்படி முடியும்? அப்ப அண்ணன் வேல்முருகன் பேசும்போது, ஏங்க சீக்கிரம் முடிங்க, எங்களுக்கு பசி எடுக்குது, இதெல்லாம் ஒரு பேச்சா? இவனுங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் பாருங்க மக்களை, இப்படி சொல்லும் போது அண்ணன் வேல்முருகன் இன்னும் கோபம் அடைகிறாரு. அதன் பிறகுதான் அவர் வெளியில வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வரை சந்திக்க ஏற்கனவே 2 முறை அனுமதி கேட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது முதல்வரை சந்திக்க. இது இன்னும் அவரை வந்து கோபம் ஊட்டுது. அதனாலதான் அவர் வெளியில வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடக்குது, கூட்டணி கட்சி தலைவர்களை இவர்கள் மதிப்பது கூட கிடையாது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை முதன்மை குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய கொள்கையை, அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன், அவர் ஆதரிக்கிறேன், சரியாதான எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு அப்படின்னு
அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த டங்ஸ்டன் விவகாரம் இருக்குல்ல, இதுல உண்மையாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போய் நிக்குது. இதுல ஒரு 2 பேருடைய அறிக்கையை நான் முன்வைக்கிறேன். அந்த 2 பேருடைய அறிக்கை யாருனாக்க, எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அறிக்கையும், 2வது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார், இவங்க 2 பேரும் 2 அறிக்கை விட்டுருக்காங்க இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல. அதுல மிக தெளிவாக குறிப்பிடுறாங்க. 2024 பிப்ரவரி மாசம் சுரங்கத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுது. யாருக்கு டங்ஸ்டன் வேணுமோ, யாரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு முன் வராங்களோ அந்த நிறுவனம் ஒப்பந்த புள்ளிகளை தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது கேட்டு 10 மாத காலம் கழித்து நவம்பர் மாதம் அந்த ஒப்பந்த புள்ளியில வேதாந்தாவினுடைய துணை நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்து ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்குது. அப்படி வழங்கும் போது அது வரைக்குமே, அந்த 10 மாதம் வரைக்குமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே ஒரு எதிர்ப்பையோ ஒரே ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவே இல்லை. மக்களாக தன்னெழுச்சியாக எழுந்து போராடிய பிறகுதான், எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டு மிதின்னு மிதிச்ச பிறகுதான், நான் பதவியில இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில சொல்றாரு. அப்ப அந்த 10 மாத காலம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தாக்க, இவங்க என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாநில அரசு என்ன கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்குனாக்க, இந்த கனிமங்கள்லாம் ஏலம் விடுறதுக்கு, சுரங்கத்தெல்லாம் ஏலம் விடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க. இவங்க ஒன்னும் அரிட்டாப்பட்டியில் சுரங்க வேணான்னு கேட்கல திராவிட முன்னேற்ற கழக அரசு, எங்களுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டா இவனுங்க லெட்டர் எழுதுறானுங்க. இவனுங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பானுங்க பாருங்க. இவனுங்க அடிக்கிறதுக்கு இவனுங்க லெட்டர் எழுதுறானுங்க. சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி வழங்குவதற்கான உரிமை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டர் எழுதுனாங்களே தவிர, ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு லெட்டர் எழுதல. அப்போ இந்த விஷயத்தையும் கேள்வி வராங்க, இந்த 10 மாசம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்துது. அது மட்டும் இல்லாமல், நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கத்தை நிறுத்துறீங்க, மக்கள் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு, இங்க பரந்தூர்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ச்சியா 2 வருட காலங்களுக்கு மேலாக தொடர்ச்சியா போராடிட்டு வராங்களே, நிலம் எடுக்காதீங்க, இங்க விமான நிலையம் வேளாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களே. மொத்தம் 25 கிராமத்தை காலி பண்றீங்களே, அந்த 25 கிராமத்திலையும் மிகப்பெரிய நில உடைமை சமூகமாக இருப்பது வன்னியர் சமூகமாச்சு. அப்போ நீங்க வன்னியர் சமூகத்திற்கு எதிரியாக இங்க இருக்கவங்க இத்தனை வருஷமா போராடுறாங்க, அதை உங்களால கைவிட முடியல. இன்னைக்கு டங்ஸ்டன் பிரச்சனை வந்த உடனே அதை கைவிடுறீங்கனாக்க, சாதி பார்த்து நீங்க இந்த திட்டங்களை கைவிடுறீங்களா, சாதி பார்த்து திட்டங்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரீங்களா அப்படின்ற கேள்வியும் அண்ணன் வேல்முருகன் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த நிவாரணம் வழங்குறதுல அரசு பாரபட்சம் காட்டுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. அதுவும் உண்மைதான். கள்ளசாராயம் திமிரு எடுத்து போய் கள்ளசாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் தராங்க, வெள்ளத்துல சாவரனுக்கு 2 லட்சம், கரண்டல மாடி சாவரனுக்கு 5 லட்சம், இது என்ன வேறுபாடு அப்படின்னு வேல்முருகன் அண்ணன் கேட்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு கொள்கை முடிவு எடுங்க, எல்லா உயிர்களும் ஒரே உயிர்கள் தான், எந்த உயிர் போனாலும் அதற்கு இவ்வளவு நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிவாரணத்தை அறிவிங்க, ஒரு தொகையை அறிவிங்க. எதற்காக கள்ளகா சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம், இங்க செத்தவனுக்கு 2 லட்சம், வெள்ளத்துல செத்தவனுக்கு 2 லட்சம், 1 லட்சம், எதுக்கு இந்த பாகுபாடு அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறாரு. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு கோரிக்கைகள் வைத்தாலும் கூட இதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னாக்க, கூட்டணி கட்சி தலைவர்களை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஒருபோதும் மதிப்பதில்லை அப்படி என்பதை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. உண்மையாகவே கூட்டணி கட்சி தலைவர்கள் எதற்காக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றால், பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு கொள்கைக்காகத்தான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களே தவிர, தன்னுடைய தன்மானத்தை இழந்து தன்னுடைய சுயத்தை இழந்து அந்த இடத்துல இருக்கிறாங்களே தவிர, மு.க. ஸ்டாலினுக்காகவோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவோ கிடையாது. பாஜக என்ற ஒற்றை எதிர்ப்பு, அந்த ஒரே ஒரு எதிர்ப்பு கொள்கையால மட்டும்தான் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறாங்களே தவிர, இல்லைன்னா ஒரு பையன் அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெண்டுமே பாசிசம் தான், ஜனநாயக குரல்களை ஒடுக்கக்கூடியவர்கள் தான். இவர்கள் இருவருமே ஒருவர் தான். அப்ப அதை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவு நாம தர முடியாது அப்படின்றதாலதான் இவர்கள் இன்றைக்கும் திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்போவே உடச்சிக்கிட்டு போயிடுவாங்கன்றதான் அண்ணன் வேல்முருகன் அவருடைய பேச்சுகள் இன்றைக்கு எடுத்துரைக்குது. அப்போ தொடர்ச்சியாக அண்ணன் வேல்முருகன் வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே மிக வலுவான குற்றச்சாட்டுகள். கூட்டணி கட்சி தலைவர்களை மதிப்பதில்லை என்பதை அவர் போட்டு உடைச்சிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும், சாம்சங் விவகாரத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மிகப்பெரிய அளவுல, ஆம்ஸ்டாங் கொலையெல்லாம் அண்ணன் திருமாவுக்கெல்லாம் ரொம்ப அதிருப்தி இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மேல. அப்போ மிகப்பெரிய அதிருப்தியில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முதல் ஆளாக அதுல மிகப்பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு. அந்த விரிசல் இன்னும் நிச்சயம் பெருசாகும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள்
கொஞ்சம் வெக்கம், மாடம், சூடு, சொரணை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தலைவர். அதனால பொசுக்குன்னு கோவப்பட்டு வந்துட்டாரு. திருமா அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் என்றைக்கு வெளிவர போறாங்கன்னு தெரியல. அவர்கள் இன்னும் அங்க ஒட்டி கொண்டிருப்பதற்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு கொள்கை தானே தவிர வேற எதுவும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதோ அல்லது ஸ்டாலின் மீதோ இருக்கக்கூடிய மரியாதையோ மதிப்போ எதுவும் கிடையாது. இந்த திருடர்களை நிச்சயம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நன்றி.